காலைதோறும் புதியவை. உண்மையாய் நடத்தல். மே 17. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள், உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். நீதிமொழிகள் 12:22. நாம் எப்பொழுதும் நம் தேவைகளுக்கு கர்த்தரிடம் ஜெபித்து காத்திருக்க வேண்டும். யோசேப்பு, தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ போன்றோர்கள் காத்திருந்தார்கள். கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்பினார்கள். சமீபத்தில் பத்திரிகை ஒன்றில் உண்மை சம்பவம் ஒன்றை வாசித்தேன். ஒரு வங்கியில் 2 திருடர்கள் இரவில் சென்று $20 மில்லியன் பணத்தை திருடினார்கள். அடுத்த நாள் காலையில் வங்கி மேலாளர் மற்றும் ஊழியர்கள் வந்தபொழுது வங்கி பூட்டு உடைக்கப்பட்டு திருட்டு நடந்திருப்பது தெரிய வந்தது. உள்ளே நுழைந்து பார்த்தபொழுது பணம் வைக்கப்பட்டிருந்த அறை திறந்திருப்பதையும், பணம் வைக்கப்பட்டிருந்த பீரோ உடைந்து அதிலிருந்து கொஞ்சம் பணம் திருடப்பட்டிருந்ததையும் கண்டார்கள். உடனே வங்கி மேலாளர் தன்னுடன் வேலை செய்யும் கண்காணிப்பாளரை அழைத்து காவல்துறைக்கு தகவல் சொல்ல வேண்டும் என்றார். உடன் வேலை செய்யும் நபர், நாம் ஏற்கனவே கொஞ்சம் பணம் திருடி தவறான கணக்கு காட்டி இருக்கிறோம். மேலும் இச்சூழ்நிலையை பயன்படுத்தி இன்னும் $20 மில்லியன் எடுத்துக்கொள்வோம். பின்னர் எல்லாவற்றையும் சேர்த்து அந்த திருடர்கள்தான் திருடி சென்று விட்டார்கள் என்று புகார் கொடுத்து விடலாம் என்றான். உடனே மேலாளர், இதுவும் நல்ல யோசனைதான் என்று சொல்லி $20 மில்லியன் எடுத்துக்கொண்டார்கள். பின்னர் எல்லாவற்றையும் சேர்த்து $100 மில்லியன் திருடு போனதாக போலீசுக்கு புகார் கொடுத்தார்கள். இச்செய்தி தொலைக்காட்சி மற்றும் செய்தித்தாளில் வந்தது. இதை பார்த்த திருடர்கள், நாம் திருடினது $20 மில்லியன் தான், இப்பொழுது 100 மில்லியன் என்கிறார்களே, வங்கி ஊழியர்கள் நம்மை விட பலே திருடர்களாக இருக்கிறார்களே, நம்மை வைத்து அவர்கள் திருடுகிறார்கள் என்று சொல்லி அந்த 2 திருடர்களும் காவல் நிலையம் சென்று, நாங்கள் திருடினது $20 மில்லியன் தான், இதோ என்று கொடுத்துவிட்டு, எங்களை வைத்து வங்கியில் வேலை செய்பவர்கள் மிகவும் பெரிய தொகையை திருடிவிட்டு எங்கள் மீது பழியை போடுகிறார்கள் என்று சொன்னார்கள். இதை வைத்து காவல்துறை வங்கியில் வேலை செய்யும் பணம் திருடினவர்களையும் பிடித்து தக்க நடவடிக்கை மேற்கொண்டனர். எனவே எதுவும் எக்காலத்திலும் மறைக்க முடியாது, நிலைத்திருக்காது என்பதற்கு இச்செயல் ஒரு உதாரணமாக இருப்பதை காணலாம். எனவே வேதம் சொல்கிறபடி போதும் என்ற மனதுடனே வாழ வேண்டும். ஜெபம். பரமபிதாவே, பொய் உதடுகளை எங்களில் இருந்து அகற்றும். ஆமென்.